அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த மாதிரியே 5 வருஷத்துக்கு பிறகு பெண்களுக்கான ஸ்கூட்டி மோட்டார் பைக் பிராண்ட் நியூ யாழ்ப்பாணத்தில் இறங்குமதியாகி இருக்குது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கவே தெரியும், புத்தம் புதிய பைக் பிராண்ட் நியூ, அதாவது யமஹா கம்பெனியினுடைய சட்டார் மோட்டார் பைக்குகள், சட்டார் என்ற புது வகையான மாடல்கள், அதை விட ஆண்களுக்கான எஃப்செட் வெர்சன் 5, மன்னிக்கவும் எஃப்செட் வெர்சன் 4 இப்படியான மோட்டார் பைக்குகள், எஃப்செட் வெர்சன் 2, MT-15, R15 இப்படியான பல வகையான மோட்டார் பைக்குகள் இறங்கி இருக்குது. எல்லோருடைய சந்தோஷம் கூட. உண்மையிலேயே எத்தனையோ காலமாக பைக்குகள் இறக்குமதியாகல. முக்கியமாக பெண்களுக்கான ஸ்கூட்டி மோட்டார் பைக் நிறைய பேருண்ட எதிர்பார்ப்பு கூட. என்ரோக் ஸ்ரீலங்கா அசம்பிளாக இருந்தாலும் இது ஒரிஜினல் இந்தி என்ற மோட்டார் பைக். பாருங்கள், யமஹா கம்பெனியின் சட்டார் ஒரு தரமான மோட்டார் பைக். நீங்கள் நார்மலாக பெண்களுக்கு இந்த மோட்டார் பைக் நல்ல சூட்டபிளாக இருக்குமென்று நான் நினைக்கிறேன். விலையும் பெருசாக இல்லை, அளவான விலை தான். என்ன விலை என்று நான் கட்டாயம் சொல்லுவேன். ஒரிஜினலாக கம்பெனியாலேயே வந்திருக்குது, பிராண்ட் நியூ, அதாவது அன்ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள், இதுவரைக்கும் பதிவு செய்யப்படலை. லைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைன் மாடல்லாம் பாருங்கள், 0 கிலோமீட்டர் 0 மைலேஜ் ஓடி இருக்குது. ஏனைய விஷயங்கள் எல்லாமே அப்படியே வந்திருக்கு. அதை விட பாரங்கள் முன்னுக்கு வைக்கலாம், தண்ணி கேனுகள் அது இது வைக்கலாம். அதை விட முன்னுக்கு கேண்டில் லொக்குகள், அந்த விஷயங்கள், அதாவது நார்மலாக ஒரு ஸ்கூட்டி மோட்டார் பைக் என்னென்ன விஷயங்களை கொண்டிருக்குமோ எல்லா விஷயங்களையுமே கொண்டிருக்குது. உண்மையில் பிராண்ட் நியூ பைக் எடுத்தோட வேணுமென்றது எத்தனையோ பேருண்ட கனவு. பழைய மோட்டார் பைக்கில் இப்போ 7.5-8 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. அதுக்கு இந்த பைக் எங்களுக்கு ஓகேயாக இருக்குது. இது டிக்கி நார்மலாக நீங்கள் ஒரு ஹெல்மெட்டை கூட இந்த டிக்கிக்கு வைக்கலாம். அதை விட இதுவும் சாமான்கள், வீட்டுக்கு தேவையான எங்கேயாவது கடைக்கு தெருவுக்கு போனால் சாமான்கள் வச்சுக்கொள்ளலாம். அதை விட பெட்ரோல் கெப்பாசிட்டி இது கிட்டத்தட்ட 5-5.5 லிட்டர் பெட்ரோல் கெப்பாசிட்டி. நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எத்தனை பெட்ரோல் வேலை செய்யும் இந்த சட்டார் மாடல், அதாவது ரேஸ் சட்டார் தான் இந்த பைக்குக்கு பேர். நல்ல ஒரு லுக்கிங்கான பைக், அதாவது நல்ல ஒரு வடிவான பைக்குன்னு தான் நாங்கள் சொல்லணும். இது 2019க்கு முன்னுக்கும் பிராண்ட் நியூ வந்தது. இது வெவ்வேறு கலர்களில் இருக்குது பாருங்கள். இது ஒரு வகையான நீளம், அங்கால் நிற்கிறது ஒரு வகையான நீளம், வெவ்வேறு வகையான கலர்கள். இது சட்டார்லேயே கணக்க மாடல் வந்திருக்கு. அதை விட முன்னுக்கு டிஸ்க் பிரேக், நீங்கள் அடித்த இடத்துல ஸ்போர்ட் டறக்காமல் நிற்கும், அதாவது ABS டிஸ்க் பிரேக் வந்திருக்குது. நல்ல ஒரிஜினல் பெயிண்டிங், எல்லாமே பிராண்ட் நியூ டேக்கில் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் பழைய வாகனங்களை அந்த விலைக்கு போய்க்க அதுகளை வேண்டி நாங்கள் சும்மா கராச்சிகளில் நிற்கிறதுக்கு நாங்கள் பிராண்ட் நியூ எடுக்கலாம். ஆனால் இது எடுக்கணும்னு சொன்னால் சில டேர்ம் அண்ட் கண்டிஷன் இருக்குது. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பைக் எடுக்கணும்னு சொன்னால் புக் பண்ண வேணும். நீங்கள் போன போக்கில் எடுக்க முடியாது. புக் பண்ணினா கிட்டத்தட்ட 3 மாதம், அதாவது உறுதியான திகதி இல்லை, அன்னளவாக 3 மாதம் என்றுகிறார்கள். நீங்கள் 3 மாதம் ஆகும் புக் பண்ணிங்கன்னு சொன்னால். புக் பண்ணுறேன்னு சொன்னால் இதுக்கு 1.5 லட்சத்துக்கு மேலே நீங்கள் கட்டி புக் பண்ணி விட வேணும். அதாவது இந்த பைக்கின் விலை 7,24,000 ரூபா ரேஸ் சட்டார். இதுக்கு நீங்கள் முற்பணமாக கட்டினீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிறகு புது பைக் வந்த பிறகு எடுக்கல உங்களுக்கு அந்த விலையிலிருந்து கழிப்பார்கள். ஆன்லைன் மாடல்லாம் செய்திருக்கிறார்கள். டிஜிட்டல் மீட்டர் இல்லை, மேனுவல் மீட்டர், அதை விட ஃபியூவல் மீட்டர் வந்திருக்குது. இன்ஜின் வளங்கள் எல்லாமே நல்ல ஸ்மூத்னஸான சவுண்டுகள். நான் சவுண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். இந்த பைக்கை நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் நார்மலாக செல்ஃப் ஸ்டார்ட் அடிக்கிறது தான் கூடுதலாக ஸ்கூட்டி பைக்குகளுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் வரும். பாருங்கள் எப்படி சவுண்டுன்றதை வடிவாக பாருங்கள். இது நார்மலாக பைக்குக்கு புகை வாரது கண்ணுக்கு தெரியக்கூடாது. இது நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க. உங்களோட புகை வாரது எது கண்ணுக்கு தெரியலையோ அந்த பைக்கை நீங்கள் நார்மலாக எடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சொன்றை செலக்ட் பண்ணலாம். பாருங்கள், கூடுதலாக லைட் ஆன்லைன் மாடல். நீங்கள் ஒரண்டி இல்லாமல் போகும். நீங்கள் வெட்டி செய்யறா செய்யலாம், கராச்சியில் கொடுத்து வெட்டி செய்யலாம். அதுக்கு ஒரண்டி இல்லாமல் போகும். ஒரண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் 15,000 கிலோமீட்டரும் அல்லது 1.5 வருஷத்துக்கு ஒரண்டி தாரார்கள். எந்த அனுபவத்தில் உங்களுக்கு நான் மீண்டும் சொல்கிறது, அவசரமாக பைக் எடுக்கணும்னுட்டு பழைய பைக்குகள் 7.5-8 லட்சத்துக்கு கொடுத்து எடுக்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி இதை புக்கிங்கை போடுங்க. புக்கிங் போட்டிங்கன்னு சொன்னால் யமஹா கம்பெனியின் ஒரிஜினல் பிராண்ட் நியூ. முந்தித்தான் ஸ்ரீலங்காண்ட அசம்பிள் வாரது. அசம்பிள் எடுக்கிறதுக்கு உண்மையிலேயே எல்லாரும் பயப்படுவார்கள். அதாவது அசம்பிள் என்று சொன்னால் இந்தியா பார்ட்ஸுகளையும் இலங்கை பார்ட்ஸுகளையும் கலந்து, இந்திய பார்ட்ஸுகளை எல்லா பார்ட்ஸையும் கலந்து இணைச்சு இலங்கையில் கொழும்புல தயாரிக்கப்பட்ட, அதாவது இங்கே உற்பத்தி செய்யப்படுற பைக்குகள். அதாவது புத்தகத்திலையும் ஸ்ரீலங்கன் என்று தான் வரும், அதாவது உற்பத்தி செய்த நாடு ஸ்ரீலங்கன் என்று வரும். அதால் சில பேர் ஸ்ரீலங்கன் அசம்பிள் எடுக்கலாமா, வேறு பைக்குகள் ஓயில் குடிக்குது, சீட்டிங்கன்ற எல்லாம் ஸ்ரீலங்கன் அசம்பிள் ஓயில் குடிக்குது என்று பாவனையாளர்களை சொல்லி இருக்கிறார்கள். அந்த வகையில் நீங்கள் இந்திய என்ற பைக்கை நீங்கள் நம்பி எடுக்கலாம். அதாவது கண்ணை மூடிக்கொண்டு பிராண்ட் நியூ பைக்குன்னு சொன்னால் நீங்கள் இன்ஜின் வளங்கள், பொடி வளம் ஒன்றுமே செக் பண்ண தேவையில்லை. நார்மலாக கண்ணை மூடிக்கொண்டு எடுக்கலாம். ஆற்ற உதவியும் இல்லாமல் நார்மலாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாமே சேஃபாக வரும். நல்ல ஒரு பிரியோசனமான பைக். நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட 5-6 வருஷங்களுக்கு கை போட தேவையில்லை. உண்மையில பைக்கை பாருங்கள், இன்னொரு வடிவான லுக்கிங்காக இருக்குது. அந்த முந்தி வந்த சட்டார் மாதிரி தான் ஒரு சில வித்தியாசங்களோட வந்திருக்குது. பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. நல்ல ஒரு பலப்பான பொடி,
உண்மையில் நான் நேராக போய் செக் பண்ணினா நல்ல ஒரு பலப்பான பொடி. நீங்கள் நார்மலாக ஓடலாம். இதுக்கு வந்து லைசன்ஸ் தேவை, அதாவது சாரதி அனுமதி பத்திரம் தேவை. ஆனால் நீங்கள் கேட்குற எனக்கு விளங்குது ஏன் சாரதி அனுமதி பத்திரம் தேவை எங்களுக்கு தெரியாது. இப்போ சில தெரியாத ஆக்களுக்காக நான் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறேன். பாருங்கள், கொம்பனி பொலித்தீன் கூட உரிக்காமல் அப்படியே புதுசாக வந்திருக்குது. நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதை விட டூல் கிட் வருது, அதை விட உங்களுக்கு சர்வீஸ் ரெக்கார்டுக்கான அந்த புத்தகம் வருது. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரீயாக நீங்கள் வந்து ஜமஹா கம்பெனியில், அதாவது இலங்கையில் உள்ள எந்த ஜமஹா கம்பெனிலையும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து போடலாம். நீங்கள் புக்கிங் பண்ணுறேன்னு சொன்னால், நீங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிறீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணம் ஸ்டாண்டி ரோட்டில் பழைய தபாட்கந்தோர் வீதி, அந்த வீதியில் தான் இந்த ஜமஹா கம்பெனி இருக்குது. அல்லது கிளிநொச்சி, வவுனியா, வேறு இடங்கள்லையும் நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளலாம். சர்வீஸ் வந்து இலங்கையில் எந்த இடத்துலையும் போட்டுக்கொள்ளலாம். ஒரு சில ஆஃபர்களை வந்து சில கடைக்காரர் வந்து கொடுப்பினோம், அது உங்களோட விருப்பப்பட்டு செய்யலாம். நல்ல ஒரு லுக்கிங்கான பைக், நல்ல பிராண்ட் நியூ தான் நான் எடுக்க வேணும், பிராண்ட் நியூ எடுத்தால் தான் நான் 5-6 வருஷம் கை போடாமல் அதை ஓட முடியும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் கட்டாயம் இதை எடுங்க. 3 மாதம் தான் வெயிட் பண்ண வேண்டி வரும். வெயிட் பண்ணிங்கன்னு சொன்னால் கட்டாயம் புக்கிங். ஏன் புக்கிங் போடினோம்னு சொன்னால், 5 வருஷமாக வாகனம் இறக்குமதி இல்லாதால் இந்த மோட்டார் பைக்குகளுக்கெல்லாம் சரியான தட்டுப்பாடு. அதாவது கஸ்டமர் வந்து கூடிட்டார்கள். அதை கட்டுப்படுத்துறதுக்காக புக்கிங் ஆர்டரில் வந்து இப்போ வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது மோட்டார் பைக் மட்டுமில்லை, எல்லா வாகனம், மோட்டார் பைக், ஆட்டோ, எல்லா வாகனமே பிராண்ட் நியூ இப்போ புக்கிங் அடிப்படையெல்லாம் போய்கொண்டிருக்குது. இப்போ நாடு போகிற போக்குக்கு, அதாவது இப்போ நாட்டில் இருக்கிற விலைவாசிகளுக்கு ஏற்ப அதுக்கேற்ற விலை தான் நார்மலாக 7,24,000 இந்த மோட்டார் பைக்கின்ற விலைக்கு ஓகே என்று தான் நான் சொல்லுவேன். எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக பக்காவாக இருக்குது. நீங்கள் 5 வருஷம் கைவிடாமல் நல்ல நீட்டாக இந்த பைக்கை வந்து ஓடிக்கொண்டு போகலாம். லீசிங் வசதி இங்கேயே உங்களுக்கு செய்து தருவார்கள். அல்லது உங்களுக்கு பிடிச்ச லீசிங் கம்பெனியில் போடலாம். நார்மலாக நீங்கள் டவுன் பேமெண்ட் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் கட்டினீங்கன்னு சொன்னால் நார்மலாக உங்களுக்கு ஒரு 25,000 தொடக்கம் 20,000 அல்லது உங்களுக்கு ஆகக்கூடிய ஒரு 15,000 கட்டு வேணும்ன்றாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து FZ வெர்ஷன் 4 பைக். இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து FZ வெர்ஷன் 3 விட சற்று வித்தியாசமானது, உயரம் கூடினது, சரியான சவுண்டும் கூட. நல்ல ஒரு டிஜிட்டல் மீட்டர்கள், டிஜிட்டல் செட்டப்பில் கொடுத்துருக்கார்கள். ஒரு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக்கிங்காக இருக்குது. இந்த விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 11,98,000 கிட்ட முடியுது. இதுக்கு புக்கிங் போட்டு தான் எடுக்க வேணும். புக்கிங் காசில் நீங்கள் 20% பே பண்ண வேண்டி வரும். எப்படி சவுண்டுன்னு பாருங்கள். நல்ல ஒரு கலரிங்கான பைக், நல்ல ஒரு லுக்கிங்கான பைக். முன்னுக்கு பின்னுக்கு டபுள் டிஸ், அதாவது டபுள் டிஸ் மாடலில் நல்ல நீட்டாக இருக்குது பைக். உண்மையிலேயே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதை விட அந்த ஆயில் லெவல்கள் எல்லாம் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ஒரு நல்ல அட்வான்ஸான ஃபீச்சர்ஸோட நல்ல நீட்டான முறையில் இந்த பைக் வந்திருக்கிறது சிறப்பான விஷயம். இதில் வந்து நீல கலர் மற்றும் பிளாக் கலர்கள் இருக்குது. இது எல்லாமே இங்கே நிற்கிற பைக் எல்லாமே வந்து புக்கிங் பைக் தான் நிற்கிது. நீங்கள் போன போக்கில் எடுக்கலாத, கட்டாயம் புக் பண்ணி தான் எடுக்கணும். ஓகே மக்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு காலில் சந்திப்போம். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.